ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விஐடி சேலம். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விவோ Y20 அப்படின்ற ஒரு மாடலு டெட்டு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷீல்டையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஃபால்ட் டைனஸ் பண்ண முடியல. ஆனால் கஸ்டமருக்கு என்னென்னா டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ டேட்டாஸ்க்காக தான் அந்த செல்லையே ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு ரிமூவ் பண்ணதில் கண்ணா பின்னான்னு ஷீல்டு கழட்டியிருக்கிறாங்க. சைடில் இருக்கிற ட்ராக் எல்லாமே என்ன இருக்குது, கட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடியே டெட் கம்ப்ளைண்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து டேட்டா இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளங்கிறத யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இந்த போர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷீல்டெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த ஷீல்டு ரிமூவ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் எல்லாம் பிச்சு எடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடியே நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். ஷீல்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த 15ஆம் நம்பர் பிளேடு யூஸ் பண்ணி கழட்டினீங்கன்னா இஷ்யூஸ் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி கழட்டும் போது நாங்கள் நிறைய பாருங்க இன்னர் ட்ராக்லாம் கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி I2C லைன்லாம் கட் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும், அதாவது செட்டில் இருந்த கம்பெனி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கனாலுமே லோகோ ரீபூட்டிங் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஷீல்டெல்லாம் கட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மதர் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐசிஸ் இருக்குன்றது முதல்ல பார்த்துடலாம். ஸோ இப்போ இது வந்து ஐசி பவர் ஐசி MT6357CRV அப்படின்ற மாதிரி ஒரு ஐசி போட்டிருக்காங்க. ஸோ மேலே கிறிஸ்டல்ஸ் இருக்குது, ப்ளஸ் பக்காயில்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுங்க இருக்குது. ஸோ இது வந்து ஐசி பவர் ஐசி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது சார்ஜிங் ஏசி BQ25890H அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. இது வந்து சார்ஜிங் ஏசி. இது சார்ஜிங்கான பக்காயிலாக இருக்கும். மேக்ஸிமம் விவோ ஓப்போ மாடல்களுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் சப்போர்ட் இருக்காது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி எது எது என்ன ஐசிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்கிமேட்டிக் இல்லாத மாடலுக்கு கூட நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஐசி. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு டெட்டுன்னு வந்ததுனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே இதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மொபைலை நான் 6 போர்ட்டோட கனெக்ட் பண்ண போகிறேன். முதல்ல பேட்டரி லாக் பண்ணிக்கிறேன். பேட்டரி லாக் பண்ணிவிட்டு நான் 6 போர்ட்டோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 6 போர்ட்டில் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஜஸ்ட் 0.1 ஆம்ஸ் மாதிரி எடுத்தது, அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. ஸோ 6 போர்ட்டில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, ஓகே. அடுத்து நம்ம டிசி மீட்டில் கொடுத்து ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன ரீடிங் வருது அப்படின்ற மாதிரி. இப்போ டிசி மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 வோல்ட் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ மைனஸ்க்கு நான் RF கேபிள் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெட் கலர் வயரில் நான் ஆல்ரெடி நம்பர் 17 பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் லைனில் கொண்டு போய் நான் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசி மீட்டில் எந்த விதமான ஆட்டோ கன்சியூம் இல்லை. ஆல்ரெடியே நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஒரு மொபைல் டிசி மீட்டில் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோ கன்சியூம் ஆகுதுன்னா பிரைமரி லைனில் ஷார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். பட் ஆனால் எந்த கன்சம்ஷனும் இல்லை. ஸோ பிரைமரி லைனில் ஆஃப் ஷார்ட்டோ லீக்கேஜோ எதுவும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. சரி, அடுத்து நம்ம ஆன் ஆஃப் கீ நம்ம என்ன பண்ணலாம், ட்ரிகர் பண்ணலாம். சரிங்களா? அப்போ ஆன் ஆஃப் கீ நான் ட்ரிகர் பண்ணுறேன். இப்போ ட்ரிகர் பண்ணும்போது எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த ஆம்பியருமே என்ன ஆகலை, கன்சியூம் ஆகலை. அப்போ எந்த ஆம்பியரும் கன்சியூம் ஆகலைன்னா ஒன்று சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். பட் சுவிட்ச் ஃபால்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு சார்ஜர் கனெக்ட் பண்ணும்போது சார்ஜிங் சிம்பிள்லாம் வந்திருக்கும். செட்டு தான் ஆனே இருக்காது, ஆனால் சார்ஜிங் இண்டிகேஷன்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கும். ஸோ மேபி அந்த மாதிரி சிம்டம் இருந்ததுன்னா இப்போ ஆன் ஆஃப் சுவிட்ச் தான் கம்ப்ளைண்ட்ற மாதிரி கூட சொல்லலாம். பட் ஆனால் நமக்கு டிசியில் கனெக்ட் 6 போர்ட்டில் கனெக்ட் பண்ணும்போது எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ இப்போ ஆன் ஆஃப் சுவிட்ச் ப்ராப்ளம் அப்படின்றதோட இப்போ நம்ம என்ன மாதிரி யோசிக்கிறோம்னா, ஒருவேளை பவர் ஐசி வேலை செய்யலையா, அல்லது பவர் ஐசிக்கான இன்புட் VPH பவர் வரலையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா BQ25890Hங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஐசி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, VPH அவுட்புட் வருதா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் பேட்டரி எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். இல்லை நம்ம சார்ஜிங் மோடில் செக் பண்ணுற மாதிரி பேட்டரி ஸ்ட்ரிப்பை கழட்டிக்கலாம். ஸோ அப்புறம் என்ன கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா, 6 போர்ட் சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 6 போர்ட் சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். 6 போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 ஆம்ஸ் வந்து என்ன ஆகுது, டிஃபால்ட்டாக ஒரு ரீடிங் எடுக்குது. முன்னே எதுவும் எடுக்கல, பட் இப்போ எடுக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து என்னன்னா, நான் இதுதான் சார்ஜிங் ஏசி. இப்போ அந்த சார்ஜிங் ஏசி நம்ம விபஸ் என்ன ஆகணும், இன்புட் ஆகணும். பட் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இல்லாதனால இப்போ எது நமக்கு வந்து விபஸ் கெப்பாசிட்டின்னு நமக்கு தெரியல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரேண்டமாக இதை சுற்றி இருக்கிற கெப்பாசிட்டர்ஸில் செக் பண்ணுறேன். முதல்ல மல்டிமீட்டரை வோல்ட்மீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, விபஸ் 5 வோல்ட் உள்ள என்ன ஆகுது, இன்புட் ஆகுது. ஸோ அப்போ சார்ஜிங் ஏசி ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரணுங்க, VPH வரணும். ஆனால் VPH என்ன ஆகலை, வரல. VPH வோல்டேஜ் என்ன ஆக மாட்டேது, வர மாட்டேது. ஆனால் விபஸ் உள்ளே போகுது. ஆனால் VPH 4.2 வோல்ட் என்ன ஆகலை, வரல. இப்போ இந்த 4.2 வந்துச்சுன்னா தான் நமக்கு பவர் ஐசிக்கு இன்புட்டே போகும். ரைட்டுங்களா? பவர் ஐசிக்கு இன்புட்டு அந்த VPH வந்துச்சுன்னா தான் போகும். ஆனால் VPH என்ன ஆகலை, வரல.
ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடியே படிச்சிருக்கிறோம், ஒரு வோல்டேஜ் வர வேண்டிய இடத்துல வோல்டேஜ் வரலைன்னா அந்த லைன் என்ன கூட இருக்கலாம், ஷார்ட் கூட இருக்கலாம். ரைட்டுங்களா? அந்த லைன் என்ன கூட இருக்கலாம், ஷார்ட் கூட இருக்கலாம். ஸோ இப்போ நான் 5 வோல்ட் இன்புட் ஆகுது, ஆனால் எனக்கு என்ன வரல, விபிஹெச் வரல. ஸோ இப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விபிஹெச் லைன் என்ன காட்டுதான்னு பார்க்குறேன், ஷார்ட் காட்டுதான்னு பார்க்குறேன். பட் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், விபிஹெச் லைன் ஷார்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நம்ம விபேட்ல கொடுக்கும்போது என்ன இருக்கும், ஆட்டோ கன்சியூம் ஆயிருக்கும். ஆனால் செட்டு விபேட் லைனில் ஆட்டோ கன்சியூம் எதுவுமே ஆகலை. ஸோ பட் இருந்தாலுமே நமக்கு விபிஹெச் வரலங்கும் போது அப்போ நம்ம அடுத்து என்னதான் யோசிக்கிறோம், அப்போ ஒன்று சார்ஜிங் ஈஸி ஃபங்க்ஷன் ஆகலையா, அல்லது அந்த லைன் என்ன காட்டுதா, ஷார்ட் காட்டுதா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா விபிஹெச் லைன் ஷார்ட் காட்டுதா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இப்போ நமக்கு விபிஹெச் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குங்க, டெட் ஷார்ட்ல இருக்கு. ஓகேவா? விபிஹெச் லைன் டெட் ஷார்ட்ல இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இதில் என்ன டவுட் வந்திருக்கணும்னா, இப்போ விபிஹெச் லைன் டெட் ஷார்ட் இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல டிசி 4 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அப்போ இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நடந்திருக்கணும், டிசியில் ஆட்டோ கன்சம்ஷன் ஆயிருக்கணும். பட் ஆனால் ஆட்டோ கன்சம்ஷன் ஆகலை. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில மாடல்களில் விபிஹெச் லைன் ஷார்ட்டாக இருக்கும் பட்சத்தில் விபேட்டில் உங்களுக்கு ஆட்டோ கன்சியூம் ஆகுது. அதே இன்னும் சில மாடல்களில் விபிஹெச் லைன் ஷார்ட்டாக இருந்தால் விபேட்டில் ஆட்டோ கன்சியூம் ஆகிறது இல்லை. இப்போ என்ன ரீசன்னா, அந்த பேட்டரி ஃபெட் உங்களுக்கு என்ன ஆகிறது இல்லை, ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை. ஏன்னா அவுட்புட் லைன் ஷார்ட் அப்படிங்கும்போது அந்த பேட்டரி ஃபெட் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணிங்கன்னா விபேட் என்ன ஆகுனா சார்ஜிங் ஏசி வரையும் போகும், ஆனால் அவுட்புட்டில் உங்களுக்கு என்ன ஆகாது, வராது. சில மாடல்களில் விபிஹெச் லைன் ஷார்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோ கன்சியூம் கூட என்ன ஆகலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாடலில் நமக்கு விபிஹெச் லைன் தான் ஷார்ட்டு, பட் ஆனால் ஆட்டோ கன்சியூம் ஆகலை. நகை நான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மோடில் செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் பேட்டரி ப்ளக் இன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேட்டரியில் அட் ப்ரெசென்ட் என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ மல்டிமீட்டர் நான் இதில் வச்சுக்கிறேன், வோல்ட் மீட்டரில் வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? வோல்ட் மீட்டரில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே எத்தனை வோல்ட் வருதுன்னு பார்க்குறோம். எவ்வளோ வோல்ட் வருது, பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்னா 3.49 இருக்குது. இப்போ வந்து மொபைலோட பவர் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டரி வோல்டேஜ் முதல்ல எங்கே தான் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஈஸிக்குள்ளே தான் போகணும். அப்போ சார்ஜிங் ஈஸிக்குள்ளே போயிட்டு பேட்டரி ஃபெட் வழியாக தான் சப்ளை என்ன ஆக போகுது, உங்களுக்கு வெளியே வரப்போகுது. அப்போ விபேட் வோல்டேஜ் இன்புட் ஆகலைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக கெப்பாசிட்டர் இருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ எந்த கெப்பாசிட்டன்றது நமக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐசி சுற்றிக்கிற கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்க்குறோம். இதெல்லாம் விபஸ் கெப்பாசிட்டர் ஆகி போச்சு. ரைட்டுங்களா? அப்போ இங்கே செக் பண்ணுறேன் பாருங்கள், 3.498. அதாவது பேட்டரியில் என்ன வோல்ட் இருக்கோ அந்த வோல்டேஜ் தான் உங்களுக்கு அங்கே என்ன ஆகுது, ஷோ ஆகுது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ பேட்டரி வோல்ட்டு இந்த கெப்பாசிட்டி வழியாக அந்த குட்டி கெப்பாசிட்டி வழியாக இந்த ஐசிக்கு என்ன ஆகுது, இன்புட் ஆகுது. அப்போ இன்புட் ஆகிற வோல்டேஜ் அண்ட் என்ன விபிஎஸ் பேட்டரி ஃபெட் வழியாக சுவிட்ச் ஆகி நமக்கு என்ன ஆகணும், அது இதில் அவுட்புட் வரணும். சரிங்களா? ஸோ அப்போ ஏன் அவுட்புட் வரலைன்னா இப்போ இந்த லைன் என்ன கிடக்குது, ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நான் சார்ஜிங் மோடில் செக் பண்ணி காட்டினேன், 5 வோல்ட் உள்ளே போகுது, 4 வோல்ட் வரல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட்டு. அதே மாதிரி விபேட் 3.4 உள்ளே போகுது, ஆனால் விபேட் பேட்டரி ஃபெட் வழியாக சுவிட்ச் ஆகி வரல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் என்ன தான் சொல்ல போகிறோம், ஷார்ட்டு தான். ஸோ இப்போ எனிவே விபிஹெச் லைன் என்ன கிடக்குதுங்க, ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் பவர் ஐசி வேலை செய்யலை. அதனால் ஆன் ஆஃப் கீ நீங்கள் டிகர் பண்ணும்போது டிசியில் எந்த ரீடிங்குமே வரல. ஸோ இப்போ இந்த போர்டில் என்ன தான் இருக்குது அப்படின்னா விபிஹெச் லைன், அதாவது பிரைமரி லைனில் டெட் ஷார்ட் இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேட்டரி ஸ்ட்ரிப்பை கழட்டி விட்டுறேன். இப்போ டிசி மீட்டரை நான் 4 வோல்ட் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஷார்ட்டு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ 4 வோல்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ நான் கொண்டு போய் என்ன பண்ண போறேன்னா டைரெக்டாக விபிஹெச் காயிலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணுறேன். விபிஹெச் காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 4 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது அப்படின்றது பாருங்கள். அரௌண்ட் அதான் டெட் ஷார்ட் இல்லைங்களா, அப்போ எத்தனை ஆம்ஸ் எடுக்குது, 5 ஆம்ஸ் எடுக்குது. ஸோ இப்போ ஆல்ரெடியே அவங்க சீல்டில் கழட்டினது ஒருவேளை ஷார்ட் இருக்கிறத டயக்னோஸ் பண்ணி தான் கழட்டினாங்களா அப்படின்றது தெரியல. சரி, எனிவே 5 ஆம்ஸ் கன்சியூம் ஆகுது. இந்த மாதிரி 5 ஆம்ஸ் கன்சியூம் ஆகும்போது நீங்கள் எல்லா சீல்டையும் பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா போர்டை லைட்டாக தொட்டு பார்ப்பேன். எனக்கு எங்கே ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த ஷீல்டை மட்டும் என்ன பண்ணிக்குவேன், நான் டிஸ்கனெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிசி மீட்டரில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் தொட்டு பார்க்குறேன். எனக்கு என்னமோ இந்த சைட்லலாம் எங்கேயுமே ஹீட் ஆகிற மாதிரி தெரியல. ஓகேங்களா? எந்த சைடுமே ஹீட் ஆகிற மாதிரி தெரியல. எனக்கு ஹீட் ஃபுல்லாகவே எங்கே இருக்குன்னா பேக் சைடு, அதாவது இந்த சைடு தான் ஹீட் ஆகுது. பட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GPA தான் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து மீடியாடெக்ன்றதுனால இந்த 4GPAக்கு விபிஹெச் வோல்டேஜ் வராது, விபேட் வோல்டேஜ் தான் வரும். ஸோ இங்கே ஷார்ட் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த லொக்கேஷன் தான் எனக்கு ஹீட் ஆகுது. அப்போ இந்த லொக்கேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா உங்களுக்கு என்னதான் இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ இந்த சைடு தான் நமக்கு ஹீட் ஆகுது. ஆனால் இந்த சைடு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷீல்டு கட் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே ட்ராக் எல்லாமே பிச்சு தான் எடுத்துருக்குறாங்க. சரி, எனிவே இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிபிஎஸ் எல்சிடி பயாஸ் டிரைவராக இருக்கும் இது. ஓகேங்களா? இது வந்து +5 -5 ஜென்ரேட் பண்ணக்கூடிய பயாஸ் டிரைவர் இது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயில், ஒரு டயோடு அண்டு AL65 ஒரு ஐசி போட்டுக்கிறாங்களா.
ஸோ இது வந்து பேக்லைட் டிரைவர், இது வந்து பேக்லைட் டிரைவரு. ஸோ இந்த இடத்துல ஒரு காயில் ஒரு ஐசி இருக்குது, இதையும் உடச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது என்ன காயில் அப்படின்னா 3644 அப்படின்னு ஒரு ஐசி. இது ஒரு பக்கார் பூஸ்ட் சர்க்கியூட் மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ நம்ம ஸ்கிமேட்டிக் இருந்தால் தான் இப்போ இதெல்லாம் என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இது காயில் டயோடு ஐசிங்கனால இது லைட்டிங் சர்க்கியூட்ன்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி பயாஸ் டிரைவரு, அது தெரியுது. ஏன்னா அந்த டிபிஎஸ் அப்படின்ற ஒரு ஐசி 651 இதெல்லாம் ஆல்ரெடி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் ஒரு காயில் இருக்குது, ஓகேங்களா. அப்போ இது வந்து ஒரு பக் சர்க்கியூட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்குமே விபிஹெச் பவர் தான் நமக்கு இன்புட் ஆகுது. ஸோ மேபி இந்த லைன் கூட உங்களுக்கு என்ன இருக்கலாம், இங்கே எங்கேயோ ஷார்ட் இருக்கலாம், ரைட்டா. பட் எது ஷார்ட்டுங்கிறது நம்ம அகைன் நம்ம வோல்டேஜ் கொடுத்து தான் வேணும் செக் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம ரொஷின் அப்ளை பண்ணிக்கலாம். ரொஷின் அப்ளை பண்ணிவிட்டு எது ஷார்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ஆல்ரெடி அவங்க இதுவரையுமே வந்திருக்கிறாங்க. பட் ஆனால் ஏன் டயக்னோஸ் பண்ணலாங்கிறது தெரியல. சரி, ஓகே. மைல்டாக ரொஷின் அப்ளை பண்ணிட்டேன், ஓகேங்களா. பேக்லைட் மேலேயும் பயாஸ் டிரைவர் மேலேயும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம போர்டோட ஃப்ரண்ட் சைடு, அதாவது பேட்டரி கனெக்டர் இந்த சைடில் இந்த விபிஹெச் காயில் நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணும்போதே நமக்கு இந்த சைடு தான் ஹீட் ஆச்சு. அப்போ கண்டிப்பாக இங்கே எங்கேயாவது தான் நமக்கு என்ன இருக்கணும், ஷார்ட் இருக்கணும். ஸோ இப்போ அகைன் என்ன பண்ணுறேன்னா, டிசி மீட்டில் நான் 4 வோல்ட் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வோல்டேஜ் எங்கே இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விபிஹெச் பாத்தில் தான் இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இது லைட்டிங் காயிலுங்கிறதுனால நமக்கு இதில் விபிஹெச் வோல்டேஜ் தானே உள்ளே இன்ஜெக்ட் ஆகுது. அப்போ நம்ம விபிஹெச் வோல்டேஜ் இதில் கூட நம்ம என்ன பண்ணலாம், இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் இன்ஜெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்சிடி பயாஸ் டிரைவர் கிட்ட இருக்கிற இந்த கேப் நல்லா வாட்ச் பண்ணுங்க. அதுதான் நமக்கு என்ன ஆகுது, ஹீட் ஆகுது. ஸோ இப்போ ஷார்ட் எங்கே இருக்குன்னா, இந்த கெப்பாசிட்டியில் தான் ஷார்ட் இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்துட்டோம்னா நமக்கு ஷார்ட் என்ன ஆயிரும், ரிலீஸ் ஆயிரும். ஸோ இது வந்து விபிஹெச் லைனில் வர கெப்பாசிட்டி தான். ஸோ கெப்பாசிட்டி நான் எடுத்துட்டேன். ஸோ எடுத்த கெப்பாசிட்டர் ஷார்ட் காட்டுதா அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். ஸோ கெப்பாசிட்டி தான் டெட் ஷார்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விபிஹெச் லைனில் ஷார்ட்டு கிளியர் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நான் அந்த ரொசின் போட்ட ஏரியாவை க்ளீன் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த காயிலெலாம் பிரேக் ஆகிருக்கு. அது இல்லாமல் லைட்டிங் செக்ஷனில் இங்கே வேற ஒரு ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு கட் பண்ணி எடுத்துருப்பாங்கன்றது, இன்னர் லைனே கட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 6 லெக் ஐசி. ஸோ அந்த 6 லெக் ஐசியில் ஸோ இந்த லைனே நமக்கு ட்ராக் இல்லை, இந்த லைனே நமக்கு ட்ராக் இல்லை. ஸோ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு என்னன்றது பார்த்தலாம். லைட்டிங் வருதா என்னன்னு தெரியல. ஷார்ட் கிளியர் பண்ணிட்டோம், பட் ஆனால் பேக்லைட் எரியுதா என்னன்றது நமக்கு தெரியல. ஸோ முதல்ல போர்டை வந்து மறுபடியும் நான் ஃப்ரண்ட் சைடில் ஷார்ட் இருக்கான்றது உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டிடுறேன். ஸோ முன்னே நம்ம பார்த்த மாதிரி போர்டை ஃப்ரேமில் இணைச்சாச்சு. ஸோ நான் பேட்டரி எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ முன்னே நம்ம செக் பண்ணோம், என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, விபேட்டில் இப்போ எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3.5 சம்திங் இருந்தது. ஸோ இப்போ மல்டிமீட்டர் நான் அகைன் வோல்ட் மீட்டர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, 3.4 சம்திங் இருக்குது. ஸோ இப்போ இந்த 3.4 தான் நமக்கு சார்ஜிங் ஏசிக்கு இன்புட் ஆகுது. ஸோ இந்த விபிஹெச் காயில் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வருது, அப்போ முன்னே வரல. ஸோ அப்போ அதான் நம்ம சொல்கிறோம், இப்போ பேட்டரி வோல்ட்டு சார்ஜிங் ஏசிக்குள்ளே போகுது, ஆனால் விபிஹெச் பார்த்துல அந்த வோல்டேஜ் வரல அப்படின்னா உடனே நம்ம சார்ஜிங் ஏசி தான் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்ற போயிடக்கூடாது. எப்பயுமே ஒரு வோல்டேஜ் வர வேண்டிய பார்த்துல வோல்டேஜ் வரலைன்னா அந்த லைன் என்ன காட்டுதான்னு பார்க்கணும், ஷார்ட் காட்டுதான்னு பார்க்கணும். அப்போ இது ஷார்ட் இருந்ததுனால தான் அந்த வோல்டேஜ் வரல. ஸோ அப்போ இதை விட்டுட்டு நம்ம ஐசி மாற்றிட்டு இருந்தோம்னா அங்கே ப்ராப்ளம் என்ன இருக்காது, சால்வ் ஆயிருக்காது. ஸோ ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிறது நமக்கு இந்த வோல்டேஜ் வரதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் 3.5 தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சார்ஜரை சொல்லி செட் ஆன் ஆகுதா, அதாவது டிஸ்பிளே வருதான்றதை பார்த்துடலாம். சரி, இப்போ நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 6 போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு 0.6 எடுக்குது. 0.6 டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு.
பட் ஆனால் டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. ஓகேங்களா, செட்டு வந்து டிஸ்பிளே ப்ரோக்கன். ஸோ பேக் லைட்லாம் வருது. ஸோ அந்த ட்ராக் கட் ஆனது பிரச்சனை இல்லையாட்டிருக்குது. ஸோ கிரவுண்ட் லைன் தான் கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்பிளே வருது. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேமேஜ் ப்ளஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. ஏன்னா போர்டே ஒரு மாதிரி ஒரு நெலிஞ்சு தான் இருக்குது. சரிங்களா, ஆனால் கஸ்டமர் நம்மகிட்ட கொடுத்தது என்னன்னா டேட்டா தான் இம்பார்ட்டன்ட்டு, ஃபோன் ஒர்க் ஆகணுங்கிறது கூட இல்லை, எனக்கு ஜஸ்ட் அது டேட்டா எடுக்கிற வரையும் ஆன்ல இருந்தால் கூட போதும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆனால் வெளியே எங்கேயோ கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் எல்லாம் எடுத்துருக்கிற சீல்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. பட் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த வேலையை செய்யலை. அதாவது ஹீட் பண்ணி கழட்டி இருந்தாங்கன்னா இந்த அளவு இஷ்யூஸ் இருந்திருக்காது. ஸோ இப்போ அப்படியே கழட்டினதுனால தான் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த ட்ராக் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பிச்சுட்டு வந்துருச்சு. சரிங்களா, ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக பிரைமரி லைன் தான் ஷார்ட்டு. பட் ஆனால் பிரைமரி லைன் ஷார்ட்னா நம்ம டிசியில் கொடுத்த உடனே ஆட்டோ கன்சியூம் ஆகணும். ஆனால் இந்த மாடல் ஆட்டோ கன்சியூம் ஆகலை. அப்போ நம்ம அடுத்து எப்படி பிரைமரி லைன் ஷார்ட்டுங்கிறத டயக்னைஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் சார்ஜர் போட்டு செக் பண்ணேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க 5 வோல்ட் ஐசிக்கு இன்புட் ஆச்சு. ஆனால் 4 வோல்ட் ரெகுலேட் ஆகி வரல. ஸோ அதே மாதிரி பேட்டரி போட்டு பார்த்தோம். பேட்டரி வோல்ட் உள்ளே போகுது. ஆனால் விபிஹெச் பார்த்தல எந்த விதமான வோல்டேஜ் வரல. அது இல்லாமல் நம்ம டிசியில் ட்ரிகர் பண்ணும்போது எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. 0 அப்படின்ற மாதிரி ரீடிங் தான் இருந்தது. ஸோ அப்போ நாம என்ன டயக்னோஸ் பண்ணோம்னா, அப்போ பவர் ஐசி வேலை செய்யலை, அப்போ விபிஹெச் அவுட்புட் வரல அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சோம். அடுத்து நம்ம விபிஹெச் லைனில் செக் பண்ணும்போது ஷார்ட் இருந்தது. அது டெட் ஷார்ட்டே இருந்தது. டிசியில் கொடுக்கும்போது 5 ஆம்பியர் கிட்ட கன்சியூம் ஆச்சு. பட் ஆனால் இந்த சைடில், அதாவது அவங்க ஷீல்டு பிரித்த சைடில் எந்த கன்சம்ஷனும் இல்லை. ஸோ ஹீட் பின்னாடி தான் இருந்தது. ஸோ இப்போ பின்னாடிக்கும் போது அப்போ சிபி சைடில் தான் உங்களுக்கு எல்சிடி பயாஸு, பேக் லைட்டு, ஃப்ளாஷ் லைட்டு, சில பக்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அந்த லைனில் ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட், அதை எடுத்தோடனே ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சு, சால்வ் ஆயிடுச்சு. ஸோ கஸ்டமருக்கு அவங்களுடைய டேட்டாஸ் கிடைச்சிடும், அவ்வளோதான். இப்போ டிஸ்பிளே மாற்றினாங்கன்னா டேட்டாஸ் என்ன பண்ணிடுவாங்க, பேக்கப் எடுத்துருவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் வரைக்கும் நமக்கு பேட்ச் புக் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து ஏப்ரல் மந்த்துக்கான பேசிக் கோர்ஸும் சரி, அட்வான்ஸ் கோர்ஸும் சரி, புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபியூ சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.